class we have discussed what is VLEP Pro and what are the components inside the VLEP Pro. Now we are going to do the path control and path management and obstacle detection and how the bot can select a start point and how it is going to the end point and how it is going to detect the path. Okay. For that we are going to put a dummy for an obstacle. For that we are going to add an primitive shape cuboid. Cuboid எத்தனை ஷேப் இருக்கும்? சாரி எத்தனை சைட்ஸ்? இலக்க 8 6 சரியா? ஒன்றே ஸ்பியருக்கு சைடே இருக்காது சரியா? கியூபாய்டை கொடுத்துட்டு அதோட எக்ஸ் ஒய் செட் ஆக்சிஸை டிஃபைன் பண்ணிட்டு அதோட டென்சிட்டி வந்து நான் மாற்றுறேன். ஒரு 8000 கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன். ஒரு கியூபாய்டு வந்துருச்சா? ஒரு கியூபாய்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தெரியுதா? கியூபாய்டு 6 தான் சரியா? இந்த கியூபாய்டை வந்து நீ ரெப்ளிகேட் பண்ணணும் போது Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு நார்மலாக வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுவீங்களோ அதையே கொடுத்துட்டு அதை தூக்கி வைக்கிறதுக்கு இந்த ஐக்கானில் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் ஐட்டம் ஷிஃப்ட்டுன்னு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன, இசட் ஆக்சிஸ் கோஆர்டினேட் என்ன, அதோட வேர்ல்டு ஃப்ரேம் எது, பேரண்ட் ஃப்ரேம் எது, ஓன் ஃப்ரேம் எது எல்லாமே அதில் காட்டும். நீ இதில் ஜஸ்ட்டு ஒரு கியூபாய்டை காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணியிருக்க. அந்த ரெப்ளிகேட் பண்ணதை ஒரு பொசிஷனிலிருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த இதில் எந்த ஆக்சிஸுமே நீ மாற்ற தேவையில்லை. நீங்கள் பிடி டிஃபைனடாக ஏதாவது மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீ ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் அதோட டென்சிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், செட் ஆக்சிஸ் எது வேணுமோ எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கணும். இப்போ நீ சிம்பிளாக எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை ரெப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும்னாலும் Ctrl+V கொடுத்துட்டு அதே மாதிரி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்ஜெக்டை இங்கே வச்சாச்சு சரியா? வச்சதுக்கப்புறம் இப்போது இது எல்லாமே உனக்கு ஒரு அப்டக்கிள்ஸ். இந்த அப்டக்கிள்ஸை போல உனக்கு ஒரு நியூ கலெக்ஷன்ஸாக ஆட் பண்ணி வைக்கணும். இப்போ இது எல்லாமே இப்போ நார்மலாக நம்ம ஹியூமனுக்கு பார்க்கும்போது மட்டும்தான் இது 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஸ்டிக்கலாக நமக்கு தெரியும். பட் ரோபோட்ஸ்க்கு அப்படி சொல்லக்கூடாது. பட் நீ ஒரு ரோபோட்டுக்கு சொல்லும்போது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை தான் நீ கொடுக்கணும். இப்போ 3ஐயுமே சேர்த்து ஒரே ஆப்ஸ்டிக்கலாக கொடுத்தினா மட்டும்தான் அதுலேருந்து பாத் ஃபைன் பண்ணி அது போடும். அந்த கலெக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த ஆட் நியூ கலெக்ஷன்ஸ்னு இருக்கும். அதுக்கு நீ இங்கே இருக்கிற கியூபாய்டை கண்ட்ரோல் கொடுத்துட்டு இந்த 3ஐயுமே நீ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் நியூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே அப்டக்கிள்னு நேம் பண்ணிடுவேன். அப்டக்கிள்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டா அப்படின்னா இங்கே உனக்கு 3 அப்டக்கிள்ஸும் வந்துடும் சரியா? அந்த 3 அப்டக்கிள்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது உனக்கு ஒரு பாத்தை வந்து டிஃபைன் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போகலாம் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு ஒரு மொபைல் ரோபோட்டை உள்ளே தூக்கி வைக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி குக்கா யூ பாட்டையும் உள்ளே தூக்கி வச்சுக்கலாம். குக்கா யூ பாட்டையும் உள்ளே தூக்கி வச்சதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் பக்கம் எதுவோ அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி வச்சாச்சா? வச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃபைன் பண்ணணும், ஒரு எண்ட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணணும். அது எந்த வழியாக பார்த்து போகுதுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும் சரியா? அதுக்கு நம்ம இதே பிளேஸில் ஒரு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆட்குள்ளே போய் டம்மின்னு ஒன்று இருக்கா,
அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரோபோட் எங்கே இருக்கோ அந்த பொசிஷனுக்கு இந்த டம்மின்னு வந்துருச்சா. இந்த டம்மின் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இதை கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம கொடுப்போம். START நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு கோல் அட்டைன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும், என் பாயிண்ட்டு கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம டம்மி வச்சா போதும் தானே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அந்த கியூபாய் பண்ண மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும், அப்ஸ்டக்கிளுக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுத்து நம்ம அதே மாதிரி தான் இங்கே இந்த டம்மி கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டார்ட் 0 வந்துருச்சா. இப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் 0 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட் 0 மட்டும் தூக்கி ஒரு டெஃபினைட் பார்ட்னு வச்சுக்கோம். நம்ம இந்த அப்ஸ்டக்கிள் டிடெக்ஷன் பண்ணுறதுனால இங்கே வச்சுக்கோம். அதை வந்து நாம் எண்டுன்னு கொடுத்துட்டோம். கட்டி கோல்னு கொடுத்துடலாமா, கோல்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ரோபோட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு, எண்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பாத் மட்டும் கொடுக்கணும். அந்த பாத்துக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆடுன்னு இருக்கா, இந்த ஆடில் பாத்தில் இங்கே பார்த்தா செக்மெண்ட் டைப் சர்க்கிள் டைப்னு இருக்குது. செக்மெண்ட் டைப்புங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து, சர்க்கிள் டைப்புங்கிறது சர்க்கிள் ரொட்டேட் பண்ணி போடுது. நாம் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து கொடுத்தாலே போதும். செக்மெண்ட் பார்த்து இது நம்ம 3யுமே கொடுத்தாச்சா. இந்த 3யுமே கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் இந்த சிமுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரோபோட் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிடும். சரியா? தேங்க்யூ.